அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தக்ஷாயனம் காலம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌளவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் கைகூடி வரவும், சந்தான பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை அமையவும், வெளிநாடு பயணம் இனிதே பெறவும், வீடு மனை வாகனம் அமையவும், ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும், காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடைகூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குட முழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர், அனுமன், சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம், அதிசாரம், வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, பிறக்கும் புத்தாண்டு 7 சனியின் ஆதிக்கத்தோடு பிறக்கின்ற ராசியிலேயே ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து சர்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்றது. எனவே எதையும் துணிந்து செய்ய இயலாது. எதிலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனை அவ்வப்போது கை கொடுக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே
ஏழரை சனி ஆரம்பமாகின்றது. விரயசனி இப்பொழுது வந்திருக்கின்றது. இதற்கு பிறகு ஜென்மசனி, அதற்கு பிறகு குடும்பச்சனி என்று வரும். பொதுவாக விரயசனி காலத்தில் அமைதியாக செயல்படுவது நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். தொழிலில் தேக்க நிலையும் தெளிவற்ற மனதுடன் செயல்படும் சூழ்நிலையும் ஏற்படும். இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய 3 இடங்களிலும் பதிகின்றது. 2ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களையும் ஆடம்பர பொருள்களையும் வாங்குவீர்கள். சனியின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் உத்தியோக மாற்றம் உண்டு. தொழிலை பொறுத்தவரையில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். எதிரிகள் விலகுவார்கள். வெளிநாட்டில் இருந்து நல்ல நிறுவனங்களில் இருந்து உங்கள் உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம். பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். மேலும் சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் பிணக்குகள் ஏற்பட்டு பிறகு இணக்கம் வரும். இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்கி மனை கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் கைகூடும். தேவைகள் பூர்த்தியானாலும் கூட சில சமயத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கும். தந்தை வழியில் இருந்த விரிசல் அகலும். மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இதனால் ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்க்கை அமையும். வரவும் செலவும் சமமாகி போகலாம். பண நெருக்கடி அதிகரித்து கடன் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகலாம். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் தேவைக்கு ஏற்ற தொகை வந்து சேரும். பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று இருப்பதால் அரசு வழி ஆதரவு உண்டு. அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும். மேலும் புத்தாண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே தனஸ்தானம் வலுவடைகின்றது. அவரது பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே தற்கால பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியாளராக மாறும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக வாட்டி விதைத்த நோயின் கொடுமை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் சிந்தனை உருவாகும். பார்க்கும் குருவை பலப்படுத்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பயிற்சியாகும் குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்கின்றார். அவரது பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. பொதுவாக ராசிநாதனே குருவாக இருப்பதால் அவரது பார்வைக்கு பலன் அதிகம். குறிப்பாக 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இல்லறம் நல்லறமாக அமையும். மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் அனுகூலமான தகவல் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு, வாகனம் வாங்க கடன் கிடைக்கும். மேலும் குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் தீர்த்த யாத்திரைகள், தெய்வ வழிபாடுகள் போன்றவற்றில் நம்பிக்கை அதிகரிக்கும். எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழிலில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். தந்தை வழி உறவில் இருந்த மனக்கசப்பு மாறும். பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பகல் இரவாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் தேடி வரும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் இந்த புத்தாண்டில் ஜென்ம ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இதன் விளைவாக பயணங்கள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை திருப்தி தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். ஆயினும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை தலை தூக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. கேதுவின் ஆதிக்கம் இருப்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது மூலமே வாழ்வில் அமைதி காண முடியும். குடும்ப சுமை கூடும். சர்பசாந்தி வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் நடைபெறும். இந்த மீனராசி பெண்களுக்கு இந்த புத்தாண்டில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் உறவு பலப்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏழரை சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் சிந்தித்து செய்வதோடு வழிபாட்டிலும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறி தென்படும். இந்த மீனராசி அன்பர்கள் ஏழரை சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு இருப்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல் தீபம் ஏற்றி சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபாடு செய்வது நல்லது. சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.